டடா ஐ என்னது இது? வீடா இல்லை, தேங்காய் வச்சு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு தாங்கன்னு கேட்டல. இந்தா தேங்காய் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் செஞ்சு கொடுத்துருக்கேன் மம்மி. ஓப்பன் பண்ணி பாரு. ஹல்வாவா? அம்மாவே ஊட்டு. போட்டுக்கோ. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஸோ தேங்காய் வச்சு ஒரு சூப்பரான சிம்பிளான ஸ்வீட் வாங்க செஞ்சு காட்டேன். ஃபஸ்ட்டு நல்ல ஒரு அடி கனமாக இருக்கக்கூடிய கடாய் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரான்ஸ் கடாய் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் சைடில் சூடாகட்டும். அடுத்து இதில் நம்ம நெய் விட்டு தான் செய்ய போகிறோம். இப்போ இதில் 3 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் சூடானதுக்கப்புறம் இதில் 10லேருந்து 15 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி ரொம்பவும் கருகாமல் லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் நெய்லேயே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நெய் நல்லா லைட்டாக அந்த லைட் கோல்டன் கலரில் நல்லா வறுத்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். முந்திரி பார்த்தீங்களா நல்லா வறுத்து சூப்பராக இருக்குது. இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் நெய் இருக்குல்ல, அதே நெய்யில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது வறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆகும். இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் கலராக வறுத்ததுக்கப்புறம் இப்போ சூடோடையே இந்த பருப்பை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்ல ஒரு ஃபைனான பவுடராக நம்ம மிக்சியில் சேர்த்து அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ஃபைனான பவுடராக அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் 1 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து எந்த கப்பில் நம்ம தேங்காய் அளந்தோமோ அதே கப்பில் 1 கப்பு வெல்லம், ஒரு 3 ஏலக்காய், ஒரு பிஞ்சளவுக்கு சுக்கு சேர்த்தா போதும், ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட்டு, சும்மா அந்த டேஸ்ட்டை அந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. திரும்ப மூடி போட்டு தேவைப்பட்டா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம அதை கிண்டி விடலாம். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக இப்போவே நெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லா ஒன்று சொன்னாப்பில் இது நல்லா திரண்டு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம நெய் சேர்த்தா போதும். இந்த தேங்காய் திரட்டுப்பால் ரெசிபி இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், அதுக்கப்புறம் திருநெல்வேலி சைட்லலாம் ரொம்பவே ஃபேமஸ். இதுக்கு பொதுவாக நிறைய கீலாம் சேர்க்க மாட்டாங்க, இல்லை முந்திரி பருப்புலாம் போட மாட்டாங்க. வெறும் இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய ஆயிலை வச்சு நல்ல சுருள நம்ம அப்படியே ஹல்வா மாதிரி பதத்துக்கு கிண்டி எடுப்பாங்க. பட் இப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கன்வீனியன்ஸ் பொறுத்து நம்ம இதில் தேவையான அளவுக்கு நெய், முந்திரி பருப்புலாம் சேர்த்து செய்யலாம். அது ஒரு ஆடட் டு த டேஸ்ட்டு தான். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா அந்த தேங்காயும் அந்த வெல்லமும் நல்லா சுருண்டு பாதி, அதாவது நம்ம போட்ட குவான்டிட்டிக்கு பாதி அளவுக்கு வந்துருச்சு, நல்லா வத்திருச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நெய் அதிகமாகலாம் தேவைப்படாது, நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ நெய் சேர்த்து நல்லா அதை திரும்ப ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் கண்டினியூஸாக நம்ம அதை கிண்டிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பதம் வந்துருச்சு. அதாவது ஒன்று சொன்னாப்பில் நம்ம ஸ்பூனை வச்சு கிளறும் போது ஒன்று சொன்னாப்பில் சுருண்டு வருது பாருங்கள், இதுதான் பதம். இப்போது இதில் கொஞ்சமாக நம்ம முந்திரி, வறுத்து வச்சுருந்த முந்திரி எல்லாம் சேர்த்து திரும்ப கிளறி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான தேங்காய் திரட்டுப்பால் ரெடி. இந்த ரெசிபி ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நான் 1 கப்பு தேங்காய்க்கு 1 கப்பு வெல்லம் கொடுத்துருக்கேன். அதனால் ரொம்ப தித்திப்பாலாம் இல்லாமல் சட்டிலான ஸ்வீட்டில் ரொம்ப பக்காவாகவே இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 கப்பு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்படி கையில் எடுத்து திரட்டி பார்த்தா இப்படி பாருங்கள், ஒன்று சொன்னாப்பில் திரண்டு வருதில்ல. ஸோ நம்மளுடைய தேங்காய் திரட்டுப்பால் ரெடி. ஹம்மி இது தேங்காய் வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தால் அவனுக்காக ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணியாச்சு. நீங்கள் இதை மாதிரி தேங்காய் வச்சு என்னென்னலாம் ரெசிபி பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் அதை ஹமீதுக்கு கொடுக்க போகிறேன். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த தேங்காய் தட்டுப்பால் செம்மையாக இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். உங்கள் பாப்பாங்களுக்கும் இப்போ செஞ்சு தாங்க. பாய்.